Praise Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see the revelation of the birth of Lord and Savior Jesus Christ on this earth in this Christmas season. Take a moment to get your Bibles and listen to this wonderful message about His birth that can change your lives forever. Watch with faith and expectation. Lord Jesus Christ, the Only Hope program, is going to bless you today. Amen. Oh, all glory be to Jesus. எல்லா மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to speak about the supernatural birth of our Lord and Savior Jesus Christ in this year 2024 Christmas season. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 2024 வருஷத்தின் கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களில் அவருடைய பிறப்பை பற்றி பேசும்படிக்கு கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்கு ஸ்லாக்கியத்துக்கும் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். Greetings to all my wonderful viewers in the name above all names. இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் கேட்டுக்கொண்டு வருஷம் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். Wishing you all a very Merry Christmas and a happy and prosperous New Year 2025. உங்களுக்கு கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு 2025 வருஷத்தின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவிக்கிறேன். The next 20 minutes, the revelation of the power of God's word, that Holy Spirit that overshadowed Virgin Mary is going to overshadow your life too and change it forever. அடுத்த 20 நிமிஷத்தில் கன்னிமரியாலில் நிழலிட்ட பரிசுத்தாவியானவரோட வல்லமை வாய்ந்த தேவனுடைய வார்த்தை வெளிப்பாடு உங்களோட வாழ்க்கையை முற்றிலும் மாற்றப்போகிறது. If you need prayer, call that number on the screen. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் அந்த டெலிஃபோன் நம்பர் நீங்கள் கூப்பிடுங்கள். Whatever situation you are facing, the very instant you pray, the Lord Jesus will come and change it. எப்பேற்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு இருந்தால் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிடும்போது அட்சணமே வந்து உங்களை விடுவிப்பார். You pray, the Lord Jesus will come and change it. நீங்கள் கூப்பிடும்போ உடனே வந்து மாற்றுவார். Shall we constrain Him to come? அவரை நாம் வருந்தி அழைப்போமா? வானமும் பூமியும் மகிழ்ந்திட்ட திருநாள், வானவர் மானிட வடிவான அருள் நாம், அனைவரும் மகிழ்ந்தன அவரையை துதித்தன, அன்பாலே அருளை பெற அவர் நாமம் போற்றுவோம், அன்பாலே அருளை பெற அவர் நாமம் போற்றுவோம், இந்த பொன்னான நாளில் வாழ்த்திடுவோம், நாம் அனைவரும் கூடி கொண்டாடிடுவோம். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், மேரி 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 கிறிஸ்மஸ், happy 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 Christmas, merry 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 Christmas. Hallelujah. In this 2024 Christmas season, we are celebrating the birth of a supernatural baby. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை என்னவா இருக்கிறது என்றால் கேள்வி நீங்கள் கேட்டால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறந்ததை பற்றி அந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். This feast is celebrated by all the people of the world, not only Christians. இந்த பண்டிகை உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கொண்டாடுறார்கள், கிறிஸ்தவர்கள் மட்டும் அல்ல. And it is an internationally declared holiday. அது மட்டும் இல்லாதபடிக்கு இது உலகமே அந்த இயேசு பிறந்த நாளுன்னு லீவு கொடுக்குற ஒரு பண்டிகையாக இருக்கிறது. To all those of you who are saying, where does it say Jesus was born on December 25th, and do we have to celebrate the birth of Jesus? அப்போ நிறைய பேர் கேள்விகள் கேட்குறாங்க. 25 டிசம்பரில் இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தாருன்னு வேதத்தில் நாம் வாசிக்கிறோம்.
ஏசன் பிறப்பை கொண்டாடணும்னு எங்கன்னா எழுதியிருக்குதா? I would like to tell you that the Gentiles will laugh at you if they hear you. நான் உங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, ஏசு கிறிஸ்துவ அன்றைக்கி பிறக்கலன்னு நம்ம யாருன்னா கிறிஸ்தவங்க போய் சொன்னால் கூட பிரஜாதிகள் சிரிக்குவாங்க. அவர்கள் என்ன செய்வாங்க, இவங்க கிறிஸ்தவங்களுக்கே தெரியல ஏசு பிறந்ததை பற்றின்னு சொல்லுவார்கள். See, he is saying Jesus is not born on Christmas Day. பாரு, இவங்க கிறிஸ்மஸ் ஏசு பிறந்த நாள்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க, இவங்க ஏசு பிறக்கவே இல்லை அன்னைக்குன்றாங்கன்னு சொல்லுவாங்க. He does not even know that. Is he saying is a Christian? Unless you have a revelation from the Lord himself, the enemy will deceive you. தேவனிடத்துலேருந்து நமக்கு அதை பற்றி ஒரு வெளிப்பாடு இல்லாதபடிக்கு இருந்தால் சத்ரு நம்மை வஞ்சிப்பான். As he did even the beginning. ஆதியில் ஏவாளை வஞ்சித்த சாத்தான் இன்னைக்கு உங்களை கூட வஞ்சிப்பார்கள். 40 years ago, a lot of confusion has been created in our church about the birth and death of our Lord and Savior Jesus Christ. 40 வருஷம் முன்பாக என்னுடைய சபைக்கு நான் வரும்போது ஊழியக்காரர்களால் பெரிய குழப்பம் சபையில் உண்டாக்குனார்கள். ஏசு கிறிஸ்து பிறந்தாரா அன்னைக்கு, இல்லைன்னா அந்த நாளில் ஏசு கிறிஸ்து மரிச்சாரான்று. When my senior pastor Bishop Reuben fasted and prayed about it, அப்பொழுது என்னுடைய தலைமை போதகர் அப்போஸ்தலர் பிஷப் ரூபன் அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த சபையிலே ஒரு பெரிய குழப்பம், உபாசம் இருந்து அதை பற்றி ஜெபித்தார்கள். The Lord then answered him saying, when I was born is not your question, go and preach why I was born. ஆண்டவர் என்னுடைய தலைமை போதருக்கு ஒரு பதில் கொடுத்தாரு. உன்னுடைய கேள்வி என்னைக்கு நான் பிறந்ததுன்னு உன் கேள்வி கிடையாது, ஏன் நான் பிறந்தாயின்னு போய் நீ சொல்லு. When I died is not your question, go and preach why I died. என்றைக்கு நான் மரிச்சதுன்னு கேள்வி கிடையாது, ஏன் நான் மரிச்சேன்னு போயிட்டு சொல்லு அப்படின்னு கர்த்தர் என்னுடைய தலைமை போதற்கு பதில் கொடுத்தார். I am sure this is the right answer and it is very clear. இது சரியான பதில்னு நானும் ஏற்றுக்கொள்கிறேன், அது உங்களுக்கும் விளக்கமாக இருக்கும். In Proverbs there is a verse which says, a wise son will not sleep in the harvest. நீதிமொழிகளில் ஒரு வசனம் உண்டு, ஞானமுள்ள ஆத்மா அறுவடையின் காலத்தில் தூங்க மாட்டாங்க. They will redeem the time and be harvesting souls. அவர்கள் காலத்தை ஆதாயப்படுத்தி கொண்டு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டிருப்பார்கள். No wise pastor will keep their church shut on these sort of special occasions. ஞானமுள்ள ஒரு ஊழியக்கார் இந்த மாதிரி விசேஷமான காலங்களில் நாட்களில் சபையை மூடி வைக்கவே மாட்டார்கள். Now especially as we are living in the times and seasons of the second coming of our Lord and Savior Jesus Christ, இப்போ நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ரெண்டாம் வருகையின் காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம். So what should you be doing? You better be celebrating the Lord Jesus with all your heart, mind, soul and strength of his first coming on this earth. இப்போ நீங்கள் நம்ம அனைவரும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது, இந்த காலகட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகை இந்த பூமிக்கு வருகை முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆவியோடும் முழு ஆத்மாவோடும் கொண்டாடி கொண்டு இருக்க வேண்டும். Because if you do not know the reason for his first coming and celebrate him for what he did, you will surely be left behind in his second coming. உங்களுக்கு முதலாம் வருகையை பற்றி உங்களுக்கு இனத்துக்கு ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தாரோ என்று அறிவில்லாத இருந்தால், அது நீங்கள் கொண்டாடாத இருந்தால், ரெண்டாம் வருகையில் வரும்போ அவரோட வருகையிலே நீங்கள் அவரை கண்டுபிடிக்க முடியாதவே போயிடுவீர்கள், கைவிடப்பட்டு கூட போயிடலாம். I pray that the Lord Jesus will give you special revelation to understand this. நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், ஆண்டவரே உங்களுக்கு ஒரு விசேஷமான வெளிப்பாடு இது புரிஞ்சு கொள்ளும்படிக்கு தர வேண்டும். Let's leave all this and let's look into why the Lord Jesus Christ was born as a man onto this earth. இதெல்லாம் விட்டுட்டு
தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டுட்டு என்ன செய்யணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனா ஏன் இந்த பூமியில் வந்து பிறந்தார் என்று முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Many pastors also don't know the reason why the Lord Jesus Christ was born. அநேக ஊழியக்காரர்களுக்கு தெரிய மாட்டேங்குது என்னத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் மனுஷனாய் பிறந்தார் என்று. Hallelujah. Everything about the birth of the Lord Jesus on this earth as a man was supernatural. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உட பிறப்புக்கு சம்பந்தப்பட்ட எல்லா காரியம் இந்த பூமியில் நாம் பார்த்தா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதமாக இருக்கிறது. And also prophecies spoken thousands of years ago are fulfilled in him. அது மட்டும் இல்லாதபடிக்கு ஆயிரம் வருஷங்கள் முன்பாக பரிசுத்தாவியில் தீர்க்க தரிசனம் உரைத்ததை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள நிறைவேறி இருக்கிறது. It begins in the book of Genesis 3rd chapter verse 15. அது எங்கே ஆரம்பமாகிறது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில். And I will put enmity between you and the woman, between your seed and her seed. நான் உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொல்லி தேவனாகிய கர்த்தரே சொல்லுகிறார். God himself says this. தேவனே இது சொல்லுகிறார். So how was the Lord Jesus Christ born? இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை பார்த்தா எப்படி அவர் பிறந்தார்? As the seed of a woman. ஸ்திரீயின் வித்தாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். In the natural we know that women have no seed. இயற்கையில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பெண்களுக்கு ஸ்திரீகளுக்கு வித்து இல்லை. It is the seed of man that conceives in the woman. ஆண்களோட வித்து தான் பெண்களோட கர்ப்பத்தில் கர்ப்பம் தரிக்கும். What has happened here? இங்கே என்ன நடந்திருக்கிறது? The Holy Spirit has given seed to a virgin called Mary to conceive a supernatural child. இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? பரிசுத்த ஆவி வந்து கன்னிமரியாளோட கர்ப்பத்தில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிள்ளையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு வித்தை கொடுத்துருக்கிறார் கன்னிமரியாளோட கர்ப்பத்தில். In the natural, a virgin cannot conceive and bear a child. இயற்கையில் ஒரு கன்னி பெண்ணை வந்து பிள்ளையை கர்ப்பம் தரிக்க முடியாது. Mary herself questioned the angel we read. மரியாள் தானே தூதனை கேள்வி கேட்டதை வாசிக்கிறோம். How can this be? இது எப்படி நடக்கும்? The angel answers Mary and says that the power of the Holy Spirit will overshadow you and you will get seed to conceive a child. அப்போ தேவ தூதனே மரியாளுக்கு பதில் என்ன சொல்லுகிறார் என்றால், பரிசுத்த ஆவி உன்மேல் நெருளிடும், அப்போது பிள்ளை கர்ப்பம் தரிக்கும்படிக்கு வித்தை உனக்கு கிடைக்கும் என்று. So we see that what was not possible in the natural became possible when the Holy Spirit came upon her womb. அப்போ இங்கே என்ன அற்புதம் பார்க்குறோம்? இயற்கையாக சம்பவிக்காத காரியம் பரிசுத்த ஆவி அந்த சகோதரியை நிழலிட்ட போது என்ன நடந்தது? கர்ப்பத்தில் விதை வந்தது. That happened with the supernatural power of God. அது எப்படி சம்பவிச்சது? தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால. Are you facing failures today? That is because you are trying to do things in your natural strength or ideas. இன்னைக்கு நீங்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறீர்களா? ஏன் அப்படி நடக்கிறது என்றால், நீங்கள் உங்களுடைய சொந்த பலத்தில் காரியங்களை செய்ய, உங்கள் சொந்த ஞானத்தில் செய்ய பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறபடியால். The God of the supernatural is waiting to empower you and do things through you that no natural man can do. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் உங்களை நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை தரும்படிக்கு, மனுஷனால் செய்ய முடியாதது காரியங்கள் உங்கள் மூலியமாக செய்யும்படிக்கு.
In 1 Corinthians 2nd chapter verse 14, we read, the natural man receiveth not the things of the Spirit of God. 1 Corinthians 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 14, ஜென்ம ஸ்வபாவம் உள்ள மனுஷன் தேவனுடைய ஆவியை பற்றி காரியங்களை பற்றி அறிவில்லாத இருக்கிறது என்று. For they are foolishness unto him. அது அவருக்கு பைத்தியமாக தோன்றும். Neither can he know them. அதை பற்றி கூட அறிய முடியாது. Because they are spiritually discerned. அது ஆவியில் நிதானிக்கப்பட்டபடியால் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. In verse 12 we read, now we have received not the spirit of the world but the spirit which is from God. 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உலகத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய ஆவியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். that we might know the things that are freely given to us of God. தேவன் நமக்கு இலவசமாக கொடுத்ததெல்லாம் அறியும்படிக்கு தேவனே தன்னுடைய ஆவியை நமக்கு கொடுக்கிறார். When you surrender your life to Jesus this 2024 Christmas, He will give you His Holy Spirit. இந்த 2024 கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களில் நீங்கள் உங்களையே கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுப்பார். Then what will happen? All your failures will become victories. All your losses will become profit. All your sorrows will be turned to joy. All your sickness and diseases will be healed. அப்போ என்ன நடக்கும்? எல்லா தோல்விகளும் ஜெயமாக மாறும். நஷ்டம் அடைந்திருந்தால் பிரயோஜனமானது எல்லா நஷ்டத்தையும் லாபமாய் மாற்ற தேவன். துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். வியாதி பலவீனம் எல்லாம் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். ஈவன் டாக்டர்ஸ் ஃபார் செகண்ட் கேசஸ் வில் பி ஹீல்ட். டாக்டர்கள் கைவிடப்பட்ட கேஸுங்க எல்லாம் கூட சுகமாக்க முடியும். The God we worship is a God of supernatural miracles. தேவன் நம்ம ஆராதிக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம், மனுஷன் செய்ய முடியாத அற்புதங்கள் செய்பவர். And the angel said to Mary, with God nothing is impossible. தேவதூதன் மரியாள் இடத்துல என்ன சொன்ன வார்த்தை? தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. Who is this baby whose birthday we are celebrating? நாம் பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த குழந்தை யாராக இருக்கிறார்? It is the Lord Jesus Christ. அவருடைய பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Why that name? அந்த பேர் ஏன் போட்டார்கள்? Because the angel said to Joseph, you shall call his name Jesus because he will save his people from their sins. அந்த பேர் இந்த குழந்தைக்கு ஏன் போட்டார்கள்னு கேட்டால், தேவதூதன் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் in Matthew chapter 1 யோசேப்பின் இடத்துல தேவதூதன் என்ன சொன்னார் என்றால், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தன்னுடைய ஜனங்களோட பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். Who is he? அவர் யாராக இருக்கிறார்? In 1 Timothy 3 verse 16 we read that he was spirit God manifest in the flesh. 1 Timothy 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவன் ஆவியாக இருக்கிற தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று. John 4:24 says, God is a spirit, not man, woman, birds, animals or any other thing. யோவான் 4:24 நம்ம என்ன வாசிக்கிறோம்? தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆணோ பெண்ணோ மிருகமோ பறவையோ வேறு எந்த காரியமோ கிடையாது. Why did he manifest in the flesh? ஆவியாக இருக்கிற தேவன் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? He is the only man born on this earth to die, beloved. பிரியமானவர்களே, இந்த பூமியில் பிறந்த குழந்தைங்களில், இத்தனை காலமாக பிறந்த குழந்தைகளில் ஒரே குழந்தை தான் மரிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கிறார். All babies born on this earth are born to live. இந்த பூமியில் பிறக்கிற எல்லா குழந்தைங்களும் வாழ்றதுக்காகத்தான் பிறக்கிறார்கள். The Lord Jesus Christ was crucified on Calvary cross at 33.5 years of age and died shedding pure sinless blood
so that man that is fallen in sin today can have his sins washed. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 வயசில் சிலுவையில் அறையப்பட்டார். மரித்து ரத்தம் விலையேறப்பெற்ற மாசற்ற ரத்தம் சிந்திருக்கிறார். பாவத்தில் விழுந்து போன மனுஷன் தன்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும்படிக்கு அப்படி செய்தார். For the Lord Jesus shed the blood for us to go to heaven. Otherwise man whose sins are not washed will have to spend his eternity in hell fire. இந்த ரத்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் சிந்தினார் என்றால், பாவத்தில் இருக்கிற மனுஷன் பரலோகத்துக்கு போக முடியாது, நரகத்துக்கு தான் போகணும். பாவம் செய்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் தன்னுடைய பாவம் இந்த பூமியில் கழுவினா தான் மோட்சத்துக்கு போக முடியும். இல்லைன்றால் தன்னுடைய நித்தியத்தை எரிகிற நரகத்தில் செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது. In the Old Testament, it was the lamb they killed and its blood made atonement for man's sins. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியை அடித்து ரத்தம் சிந்தினார்கள். மிருகத்தின் ரத்தம் தான் மனுஷனுக்கு பாவ பரிகாரம் கொடுத்தது for 1 year, ஒரு வருஷத்துக்காக. Today Spirit God himself took the form of sinful man and was the Lamb of God that took the sins of the whole world. இன்றைக்கு இறைவனே பலியானார். Today the Creator himself has become the sacrifice. ஆவியான தேவன் பாவமான மனுஷனுடைய சாயலில் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் உலகத்தில் வெளிப்பட்டிருக்கிறார், பிறந்திருக்கிறார். Today all the people of the world, if they want to go to heaven, will have to have their sins washed in the blood which Jesus shed for us over 2000 years ago. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் மோட்சத்துக்கு போகணுன்னா, பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசையாக இருந்தால், இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினால தன்னோட பாவத்தை கழுவாதபடிக்கு போக முடியாது. 2000 வருஷம் முன்பாகவே இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்திருக்கிறார். Whichever religion or church you belong to, you have to have your sins washed in the blood of the Lord Jesus Christ. நீங்கள் எந்த மதத்துக்கு சேர்ந்திருந்தா கூட, எந்த சபைக்கு சேர்ந்திருந்தா கூட, மோட்சத்துக்கு போகிற வழி ஒரே வழி தான். அது சத்திய வேதாகம் நமக்கு சொல்கிறது தான் வழி. வேறு எந்த மதத்துலேயும் கிடையாது, எந்த ஞானஸ்தானத்துலையும் கிடையாது. ஒரே ஞானஸ்தானத்தில் தான் அது இருக்கிறது. Only in no other religion it's available. Only in one baptism, one Lord, one faith, one baptism of the Holy Bible. ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், பரிசுத்த வேதாகம் சொல்கிற அந்த ஞானஸ்தானத்தில் தான் பாவ பரிகாரம் மனுஷனுக்கு. Hallelujah. So what do they have to do? They have to wash their sins in the blood of the Lord Jesus Christ in immersion baptism, through immersion baptism in Jesus' name, because Matthew 1:21 says Jesus' name is the saving name for man. அப்போ மத்தேயு சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் தன் ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார் என்று. ரட்சிக்கிற பேர் எதாவா இருக்குது? இயேசு என்ற பேர் தான் இருக்கிறதுன்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. Acts chapter 4 verse 12 says, no other name has been given. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வேறு எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை ரட்சிப்புக்காக. In the Old Testament, salvation for the Israelites was in the name of Moses. We read in 1 Corinthians 10 chapter 1 and 2. பழைய ஏற்பாட்டில் மோசே என்ற தேவனுடைய மனுஷனுடைய பேரில் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாவ பரிகாரம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியதாக இருந்தது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில். On the day of Pentecost, we read in 1 Corinthians, on the day of Pentecost, 3,000 people repented and were baptized in the name of the Lord Jesus Christ for the remission of their sins. When the New Testament church started, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெண்டெகாஸ்ட் பண்டிகை நாள் வந்தபோது 3000 பேர்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தில் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றார்கள். புதிய ஏற்பாட்டின் சபை அங்கே ஆரம்பமானதை நாம் வாசிக்கிறோம். If you are celebrating grandly the Lord
Jesus Christ's birthday, giving gifts, doing good decorations, the love for you to share, the lights we display, the clothes we wear, and all the special food we prepare. நாம் இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாளை விசேஷமான வழியில் நாம் கொண்டாடி எல்லாருக்கும் gift கொடுத்து நல்ல டெக்கரேஷன் பண்ணி நம்ம அன்பு செலுத்தி ஜனங்க மேலே இது லைட்டு கலர் லைட்டெல்லாம் போட்டு புதிய துணியை போட்டு நல்ல ஆகாரத்தை பண்ணி சாப்பிட்டுட்டு பிறகு if we do not receive the gift of God that was given from God itself, then all our celebration is of no use. அப்போ we have to first get others to know the reason for the season. இந்த காலத்துக்குரிய முக்கியத்துவம் என்னவென்று நாம் ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு தேவன் நமக்கு கொடுத்த வரத்தை என்னன்று நாம் அறியாத இருந்தால், அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளாத இருந்தால், நாம் கிறிஸ்மஸை எப்படி நாம் கொண்டாடினா கூட அது வீணாக இருக்கும். Hallelujah, it is actually taking Christ out of Christmas. கிறிஸ்மஸ்லேருந்து நாம் கிறிஸ்துவை வெளியாக்குற மாதிரி. Hallelujah, you are supposed to be celebrating the birthday of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாளை தான் நாம் கொண்டாடுகிறோம். If you and your family have not received the salvation which is in this man's name, then whatever we celebrate, it's of no use. நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இப்பொழுதே நீங்கள் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தரும் ஆராய்ச்சி பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து நாம் பெற்றுக்கொள்ளாத இருந்தால், அந்த வரம் தேவன் கொடுத்த வரம் பெற்றுக்கொள்ளாத இருந்தால், அப்புறம் நம்ம என்ன கொண்டாட்டம் பண்ணிட்டோம், பிரயோஜனம் இல்லை. Because Jesus is going to come very soon and he is going to take his bride and go. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அப்போ முதலாவது நாம் அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டா இருக்கிறோமா, இயேசு கிறிஸ்து நாமத்தில் பாவ பரிகாரம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா என்று ஆராய்ந்து சோதித்து பார்த்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பண்டிகை கொண்டாடுவோமா. First we have to search ourselves and our families if we have received the salvation by taking immersion baptism in Jesus' name. Otherwise we cannot go to heaven now when Jesus comes. So first thing is, in this 2024 Christmas, you search and see if you have received the gift which God has given. தேவன் கொடுத்த அந்த வரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறாயா என்று நீங்கள் ஒரே அடியாக நீங்கள் ஆராய்ச்சி பார்த்து இந்த மாதமே அது நீங்கள் சரிப்படுத்த கொள்ள ஜெபம் செய்யுங்கள். Now I'm going to pray for you. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த பண்டிகை கிறிஸ்மஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய பிறந்த நாளை கொண்டாடும்படிக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க ஒரு குடும்பத்திலையும் ஒரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே பாவ பரிகாரம் பெற்றுக்கொள்ள அந்த வெளிப்பாடு அவர்களுக்கு தரவன்மாக ஜெபிக்கிறேன். உம்முடைய பிறப்பின் நற்செய்தி, உம்முடைய பிறப்பின் வல்லமை, உம்முடைய பிறப்பின் அபிஷேகம், ஹல்லேலூயா, நீர் எல்லார் மேலே ஊற்றவன்மாக ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் வியாதிப்பட்டு பலவீனமாக கர்த்தாவே மரண தருவாயில் இருக்கிறவங்க கூட உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தால் நீர் உதவி செய்து அவங்களுக்கு விடுதலை செய்ய ஆவியை ஊற்றும், சுகமாக்கும் வல்லமை, விடுதலின் வல்லமை ஊற்றவன்மாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஒரு ஒரு அடையாளத்தை நான் உனக்கு அடையாளத்தை காட்டுவேன்னு சொன்னீரே, இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அடையாளத்தை காட்டுவன்மாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Dear Lord Jesus, I pray for each and everyone listening to this message in this Christmas season, Father. Lord, I pray that the greatest gift which you have given, we are busy giving gifts, but that whether we have received the gift which you have given to us freely, Lord, let all your children search and see if they have received salvation, which is washing of sins in your name, in the name of Jesus. Let your blessing be upon all their families. Pour out your Holy Spirit upon all of them, Father. Give them the revelation so that this new year will be totally different. In Jesus' name I pray with thanksgiving. Amen.
இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்கின விரும்பினால் விசேஷமாக இந்த பண்டிகையின் சார்பில் கடைசி கால அறுவடை தாங்கும்படிக்கு நீங்கள் தியாகமான ஒரு காணிக்கையை செலுத்தி அவரை கொண்டாடுங்கள், அவரை கனப்படுத்துங்கள். ஒரு பெரிய அறுவடை ஆதி காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களை எப்படி நீர் ஆசீர்வச்சிரோ இந்த கடைசி நாட்களில் அப்படியே போறீருன்னு அநேக தீர்க்க தரிசனங்கள் வர்றது. இந்த உண்மையாக வருஷம்லாம் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகள் மேலே நீர் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி ஒரு பெரிய அறுவடை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறேன். If this message is a blessing to you, contact us by phone. If you want to support this ministry, send your offerings to the account number mentioned. If the Lord has blessed you, you give a sacrificial offering and honor the Lord and celebrate Him in this 12th month. We are celebrating the birthday of our Lord and Savior Jesus Christ. For all the faithful ones, the Lord has promised a great harvest. All crorpatis are going to come. That's a prophecy. So may the Lord Jesus Christ bless you and your family. And once again, wish you all a Merry Christmas and a happy and prosperous New Year 2025. Till we meet again, do not forget, Jesus Christ is Lord. May the Lord bless you.